கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். வணக்கம். தமிழ் இலக்கிய உலகில் வரலாற்று புதினங்கள் எழுதக்கூடியவங்கன்னு இன்றைக்கும் நம்ம சில பேரை பாராட்டிக்கிட்டே இருக்கிறோம். அதுலேயும் பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு, அதுபோல் வேங்கையின் மைந்தன், பத்தினிக்கோட்டம் என்றெல்லாம் எழுதின பெரும் ஆசிரிய பெருமக்கள் கல்கி, ஜெகசிற்பியன், அகிலன், நாப்பார் சாரதி இவங்களெல்லாம் சொல்லுவோம். ஆனால் இவங்க எல்லாரும் என்ன புகழ் பெற்றார்களோ அதுபோல் தனி புகழ் பெற்ற ஒருத்தர் உண்டுங்க. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் சாண்டில்யன். இந்த சாண்டில்யன்கிற பேரை கேட்டாலே அவ்வளோ பேருக்கும் ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டவளாக இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க அத்தனை பேரும் ஒரு முகத்தில் ஒரு பிரகாசம் ஏற்படும். ஏன்னா அப்படியான ஒரு வரலாற்று நவீனத்தை தந்தவர் இவர் தான். இவர் பிறந்தது எப்போ, எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா 1910ஆம் ஆண்டு. திருக்கோவிலூர் தான் அவருடைய சொந்த ஊர். அங்கே ராமானுஜ ஐயங்கார் அவருடைய அப்பாவுடைய பேர் அது. தாயார் வந்து பூங்கோவில் வள்ளி. இந்த பேரை கேட்டாலே அழகாக இருக்குது பாருங்கள். இவருடைய மகனாக பிறந்து இவர் வந்து அங்கே பச்சையப்பன் பாடசாலையிலையும் மற்ற பள்ளிக்கூடங்கள்லையும் படிச்சுட்டு பிறகு திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜில் பிஏ பட்டம் பெற்றார். சென்னைக்கு வந்து குடியேறினார். டி நகரில் குடியேறப்ப இவருக்கு ரொம்ப பழக்கமாக இருந்த நண்பர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவிக்கா அவர்கள் அப்போ பத்திரிக்கை நடத்திட்டு இருக்காரு. அவர்கிட்ட பணியாற்றிட்டு இருந்த கல்கி அவர்கள், இவங்கெல்லாம் இவரை பார்த்து இவருடைய நண்பர்களாகிறாங்க. இவருக்கு ஒரு பெரிய வசதி என்ன அப்படின்னா, இவருடைய எழுத்தை பார்த்து பாராட்டின கல்கி அவர்கள், நீங்கள் தொடர்ந்து எழுதுங்களேன் அப்படின்னோடனே சொல்லி சாந்தசீலன் அப்படிங்கிற அந்த கதையை ஆனந்த விடலில் முதல்ல வெளியிடுறார். வெளியிட்ட உடனே இவருக்கு ஒரு நல்ல புகழ் கிடைக்க ஆரம்பிக்குது. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, அப்போ மூதறிஞர் ராஜாஜி அவர்கள், ராஜகோபாலாச்சாரியார் அவருடைய அந்த கொள்கையில் ஈடுபட்டு காங்கிரஸில் சேர்ந்து சுதந்திர போராட்டத்திலெல்லாம் இவர் நிறைய ஈடுபட்டிருக்கார். பிறகு எழுத்து தான் தனக்கு சாப்பாடு போடுங்கிறத கண்டுபிடிச்சிட்டு தன்னுடைய எழுத்துத்துறையில் இவர் எழுத தொடங்கினார். பல்வேறு பத்திரிகைகளில் அவர் எழுதிட்டு வந்தார். ஆனந்த விடலில் நிறைய கதைகள் இவர் எழுதியிருக்கிறாரு. அதில் இவருக்கான ஒரு பாதை, இவருக்கான ஒரு பயணம் என்று கண்டுபிடிச்சது எப்போ அப்படின்னா, இவர் வந்து சமூக கதைகளை நிப்பாட்டிட்டு சரித்திர கதைகளுக்குள்ளே வந்தார். அப்படி சரித்திர கதைகளுக்கு அவர் வந்தபோது அவர் எழுதின முதல் 2 சரித்திர கதைகள் ரொம்ப எல்லார்ட்டையும் வரவேற்பு பெற்றது. அப்போ தான் குமுதத்தில் இவர் கூப்பிடுறாங்க. குமுதத்தில் பல்லாண்டு காலமாக இவர் இருந்தாருங்க. நல்லா சொன்னால் குமுதத்தினுடைய விற்பனை மிக உச்சத்தை தொட்டதுக்கு காரணம் சாண்டில்யன் என்று சொல்லலாம். அதுலேயும் சாண்டில்யனுடைய அந்த கதைகளுக்கு லதா என்கின்றவர் படம் போடுவார். அந்த படமும் அந்த கதையும் அதை படிக்கிறதுக்கான கூட்டமும் அப்படி அலமோதும். எப்படி பொன்னியின் செல்வனுக்கு ஒரு வரவேற்பு இருந்ததோ அதுபோல் இவருடைய கதைகளுக்கு இருந்தது. இப்போ உதாரணமாக இவர் எழுதின சரித்திர கதைகள் பார்த்திங்கன்னா, கடல் புறா அதனுடைய 1, 2, 3 பாகங்கள் நீங்கள் பார்த்திங்கன்னா, பாகுபலி படத்தில் வரக்கூடிய அந்த கடல் புறா காட்சிகளெல்லாம் கடல் புறாலிருந்து எடுத்த மாதிரியே இருக்குங்க. அப்படியே கடல் புறா, யவனராணி, ராஜமுத்திரை, விஜயமகாதேவி, பல்லவ திலகம், விலைராணி, மன்னன் மகள், ராஜதிலகம், ஜலதீபம், கன்னிமாடம், சேரன் செல்வி போன்ற சரித்திர நாவல்கள் இவர் எழுதினதோடு மட்டுமில்லாமல் இவர் ஆன்மீகத்திலையும் மிகச்சிறப்பாக எழுதியிருக்கிறார். உதாரணமாக ராமானுஜருடைய வரலாறு இவர் அற்புதமாக எழுதியிருக்கிறார். திருப்பாவை பற்றி விளக்கமாக எழுதியிருக்கிறார். அதே போல் சமூக நாவல்கள் பல எழுதியிருக்கிறார். இவர் திரைத்துறையிலையும் இருந்திருக்கிறார். ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நாகிரெட்டி சக்கரபாணி இவர்களுடைய சொர்க்கசீமாங்கிற படம், சித்தூர் நாகையான் அந்த காலத்தில் புகழ்பெற்ற நடிகர் இருந்தார். அவங்களுடைய தொடர்பு காரணமாக சொர்க்கசீமா, என் வீடு 2 படங்களில் இவர் வந்து படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதியிருக்கிறார். இவருடைய சினிமா அனுபவங்களை பற்றி தனியாக ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார். அது வெளியிட்டிருக்கிறாங்க. இன்றைக்கும் கூட வானதி பதிப்பகத்தில் இவருடைய புத்தகங்கள் வந்து அச்சாகி வெளியாகிட்டே இருக்குது. புத்தக திருவிழாவில் நான் பார்த்துருக்கேன். கடல் புறாவை இன்றைக்கி வாசிக்கிறாங்க, யவனராணியை இன்றைக்கி வாசிக்கிறாங்க. கப்பலை பற்றி, கடலை பற்றி இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா அதில் வரக்கூடிய கதாநாயகர்கள் யாருன்னு கேட்டால், அவர்கள் வந்து குலோத்துங்க சோழனுடைய தளபதியாக இருந்த கருணாகர தொண்டைமானுடைய செயல்பாடுகளை பற்றிய கதைகள் தான் அது. ஒரு வரி 2 வரியை வச்சுக்கிட்டு அவ்வளோ எழுதியிருப்பார்.
அதுலேயும் நான் சமீபத்தில் இதுக்கு போயிட்டு வந்தேன், இந்தோனேஷியா தான் ஜாவாங்கிறது. ஜாவா, அந்த ஜாவா பற்றி, அந்த துறைமுகத்தை பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நாங்கள் போனோடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, கடல் புறா தான் ஞாபகம் வந்தது. யவனராணிலையும் கடல் புறாலையும் இந்தோனேஷியா பற்றி தான் அவர் அவ்வளோ அருமையாக எழுதியிருப்பார். அந்த தீவுகள் பேரை பற்றி அவர் சொல்கிறதே அவ்வளோ அருமையாக இருக்கும். வரலாற்று நவீனத்துக்குள்ளே நீங்கள் புகுந்து படிக்கணும் அப்படின்னா, உங்களை மறந்திருக்க வேண்டுமென்றால் அதற்கு சாண்டிலினுடைய கதைகளை நீங்கள் படிக்க வேண்டும். இவருடைய இயற்பெயர் பாஷ்யம், ரங்கபாஷ்யம் என்று பெயர் கொண்ட இவர் இத்தனை சாதனைகளை செய்தார். கமலம்னு ஒரு பத்திரிகையை தொடங்கினார், ஆனால் அதில் வெற்றி பெறல. அப்புறம் மீண்டும் தன்னுடைய சமூக கதைகள் மற்றவற்றை ஆனந்தவிடலையும் மற்றவற்றையும் எழுதிட்டு இருந்தார். நான் சிறுபிள்ளையிலிருந்து தொடர்ந்து வாசித்த நல்ல எழுத்தாளர்கள் இவரும் ஒருவர். சரித்திர கதை என்றால் நமக்கு நினைவு வருபவர் சாண்டில்யன். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.